இறை இறக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நானும் நீங்களும் உலகில் இருக்கின்ற எல்லாருமே விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து, ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து அவசரமாக விடுதலை தேவைப்படுகின்றது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை, தீய ஆவிகளின் அலக்களிப்பிலிருந்து விடுதலை, மந்திர தந்திரங்களால் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை என எவ்வளவோ காரியங்களில் நமக்கு விடுதலை தேவைப்படுகின்றது. இந்த விடுதலைக்காக நாம் ஏங்கி பலவிதமான ஆட்களை தேடிச் செல்கின்றோம், பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகின்றோம், பலவிதமான பாவ வழிகளில் கூட நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செல்கிற பொழுது நமக்கு விடுதலை முழுமையாக கிடைக்காது. இவ்வாறு இந்த வழிகளெல்லாம் நாம் விடுதலை தேடி சென்று கொண்டிருக்கிற பொழுது அதனால் மேலும் பிரச்சனைகள் உருவாவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விவிலியத்திலே தந்தை கடவுளும் இயேசு ஆண்டவரும் தூய ஆவியாரும் நமக்கு விடுதலை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் செல்லுகிற பொழுது நாம் விடுதலையை நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். எசையா 56:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் என்று. ஆம், வெற்றியையும் விடுதலையும் நமக்கு கொடுப்பவர் தந்தையாய கடவுள். மோயிசன் தனது பாடலிலே விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், ஆண்டவரே என் விடுதலை என்று. எரேமியா 1:8 நாம் வாசிக்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. எனவே தந்தையாய கடவுளிடம் செல்கிற பொழுது அவர் நமக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல இயேசு ஆண்டவரிடம் செல்கிற பொழுது அவரும் நமக்கு நிறைவான விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 8:38 வாசிக்கிறோம். இயேசு சொல்லுவார், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று. உண்மை என்பது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையால் இயேசு ஆண்டவர். எனவே பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே எவன் ஒருவன் இயேசு ஆண்டவரை அணுகிச் செல்கின்றானோ, எவள் ஒருவர் இயேசு ஆண்டவரை அணுகிச் செல்கிறாளோ அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம் உறுதி. தூய ஆவியானவரும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று. எனவே தூய ஆவியினால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தந்தை கடவுளை பார்த்து, விண்ணக தந்தையே, இயேசு ஆண்டவர் சொல்லியபடி நான் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றேன். விண்ணக தந்தையே, உமது ஆவியினால் என்னை நிரப்பியலும் என ஜெபிக்க வேண்டும். இயேசு ஆண்டவரை பார்த்து, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியலும் என ஜெபிக்க வேண்டும். இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த உன்னதத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பி அபிஷேகம் செய்து ஆட்கொண்டு வழி நடத்தியலும் என ஜெபிக்க வேண்டும். தந்தை கடவுளும் இயேசு ஆண்டவரும் நமக்கு தூய ஆவியை பொழிகின்ற பொழுது நாம் விடுதலைக்கு மேல் விடுதலை பெற்று பரலோக சமாதானத்தோடும் தெய்வீக நிம்மதியோடும்
இருப்போம் என்பது 100% உறுதி திண்ணம். இப்பொழுது கூட மூவொரு கடவுள் நமக்கு கொடுக்கின்ற விடுதலையை இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுதே நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ ஸ்கிரீனிலே காட்டப்படுகின்ற ஜெபத்தை என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுதே இனம் புரியாத அபிஷேகம், விடுதலை உங்கள் உடலுக்குள்ளாக இறங்குவதை உணர்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு எல்லாரும் இணைந்து இப்பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுவோம். விடுதலைக்கான வல்லமை ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசுவே, மெசியாவே, வாழும் கடவுளின் மகனே, என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த கடவுளின் ஆட்டுக்குட்டியே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகிறேன். நான் உமக்கு மட்டுமே சொந்தம் என மண்டியிட்டு என் வாழ்வை முற்றிலுமாக உம்மிடம் அர்ப்பணித்து நீர் ஒருவரே ஆண்டவர் என உள்ளூர நம்பி வாயார அறிக்கையிடுகிறேன். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். எனக்கு வெறுப்பையும் தோல்விகளையும் தடைகளையும் விரக்திகளையும் இழப்புகளையும் கொடுத்து என் வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கும் எல்லாவித செய்வினை கோளாறுகள், ஏவல் பிசாசுகள், தீய சக்திகள், அசுத்த ஆவிகள் அனைத்தையும் மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் செயலிழந்து போவதாக. எல்லா தீமைகளையும் வல்லமையுள்ள இயேசுவின் கல்வாரி சிலுவைக்குள்ளாக கடிந்து கட்டுகிறேன். என் பாவ கட்டுகளையும் என் மூதாதையர் வழிவந்த எல்லா சாப கட்டுகளையும் உமது இரத்தத்தால் முறித்து என்னையும் எனது உடைமைகளையும் உமது விலையேறப்பட்ட இரத்தத்தினால் முத்திரையிட்டு காத்தருளும். உமது பரிசுத்த ஆவியின் அக்கினி வளையத்திற்குள்ளாக தீமை அணுகாமல் என்னை மறைத்து வையும். நீர் உலகிற்கு கொண்டு வந்த பரலோக சமாதானமும் தெய்வீக நிம்மதியும் எனது உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்கி வழியட்டும். உமது ஆசீர்வதிக்கின்ற கரத்தை என் தலையின் மேலே எப்பொழுதும் வையும். வானதூதர்களையும் புனிதர்களையும் அனுப்பி எனது கால் கல்லில் மோதாதபடி வழிநடத்தும். நான் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக இருப்பேன் என உறுதி கூறுகிறேன். எல்லா மகிமையும் மாட்சியும் ஆட்சியும் தந்தையாகிய கடவுளுக்கும் மகனாகிய இயேசு ஆண்டவருக்கும் வழிநடத்தும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் உரித்தாகுக. அல்லேலூயா, ஆமென். அன்பாண்டவரே, இதோ என்னோடு இணைந்து விடுதலைக்கான வல்லமை ஜெபத்தை ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விடுதலையை இந்த நிமிடத்திலிருந்து அனுபவிப்பார்களாக. தந்தை கடவுளால் கிடைக்கின்ற விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கின்ற விடுதலை, தூய ஆவியாரால் கிடைக்கின்ற விடுதலை இப்பொழுதே இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் இவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்தார்களோ அத்தனை பேரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக.